அன்பர்களே, இன்று முதல் நாம் சப்த கைலாய தலங்களுக்கு செல்லப் போகிறோம். முதலாவது தலம் மண்டகுளத்தூர் தர்மநாதேஸ்வரர் திருக்கோயிலை பார்ப்போம். அண்ணாமலையாரின் இடப்பாகத்தை பெறுவதற்காக காஞ்சியில் இருந்தவாறு ஸ்ரீ காமாட்சி அன்னை தவம் செய்தாள். சிவனை பூஜித்து வழிபட தனது குமரன் முருகப்பெருமானிடம் நீர் ஊற்றை உண்டாக்கும்படி கூறினாள். அதனால் முருகப்பெருமான் தனது ஞான வேலை வீசிட அது 7 குன்றுகளை கொண்ட தென் கைலாயம் எனப்படும் பர்வத மலையை துளைத்து சென்று செங்கம்மலையின் ஒரு பகுதியில் குத்தி நின்றது. அதிலிருந்து நீர் பெருகி ஆறாக ஓடி வந்தது. அதுவே சேயாறு என பெயர் பெற்று தற்போது செய்யாறு என அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமான் வீசிய வேல் 7 குன்றுகளை துளைத்ததில் அதில் தவம் செய்த 7 ரிஷிகள் இறந்து போனார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைத்தது என்றாலும் முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பற்றியது. அதை போக்க செய்யாற்றின் வடகரையில் 7 சிவாலயங்களை அமைத்து வழிபட்டார் முருகன். அதனால் அவரது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அந்த 7 தலங்களும் சப்த கரைகண்ட தலங்கள் என பெற்றன. அவற்றை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதே போல அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அன்னையும் 7 இடங்களில் சிவபூஜை செய்தார். அவை செய்யாற்றின் தென்கரையில் அமைந்தவை. இந்த 7 ஆலயங்களும் சப்த கைலாய தலங்கள் எனப்படுகின்றன. மண்டகுளத்தூர், கரைப்பூண்டி, தென்பள்ளிப்பட்டு, பழங்கோவில், நார்த்தாம்பூண்டி, தாமரைப்பாக்கம், வாசுதேவம்பட்டு ஆகிய 7 தலங்களிலும் உள்ள சிவாலயங்களே சப்த கைலாயங்கள் எனப்படுகின்றன. முதலாவது தலம் மண்டகுளத்தூர் தர்மநாதேஸ்வரர் கோவில். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றங்கரையின் தென்கரையில் சப்த கைலாய தலங்கள் உள்ளன. இதில் ஒன்று மண்டகுளத்தூர் கோவில். இது போளூர் அருகில் உள்ளது. காமாட்சி அன்னை திருவண்ணாமலை நோக்கி சென்ற பயணத்தில் முக்கிய தலங்கள் உருவாக காரணமாக முனுகப்பட்டு என்னும் தலம் உள்ளது. இங்கிருந்துதான் முருகப்பெருமான் வேலை எய்தார். அங்கிருந்து அன்னை முதல் சிவாலயம் அமைத்தார். அதுவே மண்டகுளத்தூர் ஆலயம் எனப்படுகிறது. இக்கோவிலை சுற்றிலும் வில்வ மரங்கள் அடர்ந்து வனமாக திகழ்கிறது. இங்கு இறைவனின் திருப்பெயர் தர்மநாதேஸ்வரர், இறைவி தர்மசம்பர்தனி. கிழக்கு நோக்கிய 3 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். இந்த கோபுரம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் ராஜகோபுர வடிவத்தை ஒத்துள்ளது. பிரகார சுற்றிலேயே அம்பாள் தனி சன்னதியில் தம் நாற்கரங்களில் வரத அபய அங்குஷ பாசம் ஆகிய தாங்கி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். சுவாமியும் அம்பாளும் தன் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கின்றனர். பிரம்மஹத்தி தோஷம் உட்பட அனைத்து பாபங்கள் விலகிடவும் கிரக தோஷங்கள் அகலவும் இங்கு வேண்டுகிறார்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். பஞ்சபாண்டகர்கள் வனவாசம் வருகையில் இங்கு தங்கினார்கள். அப்போது இவ்வூர் மக்களை வேதகிரி மலையில் இருந்த பகாசுரனை பீமன் தன் கதாயுதத்தால் தலையில் அடிக்க அவன் தலை துண்டாகி விழுந்தது. அந்த தலையை காலால் பூமியில் அமுக்கினான். அப்போது குளம் போல ஒரு பள்ளம் உருவாயிற்று. அதன் உட்புறம் மண்டை ஓடு போன்ற அமைப்பை உடையது. எனவே அது கபால தாடகம் என்றும் ஊருக்கு கபால தாடகபுரம் என்றும் பெயர் பெற்றது. அதுவே மண்டகுளத்தூர் எனவும் பெயர் பெற்றது. பிரதோஷம், அன்னாபிஷேகம் போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. தோஷங்கள் போக்கும் மண்டகுளத்தூர் ஸ்ரீ தர்மசம்பர்தனி உடனாய ஸ்ரீ தர்மநாதேஸ்வரர் திருவடிகளை போற்றி வணங்குவோம். ஓம் நம சிவாய.